மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள மிகவும் பழமையான மான்பூண்டி நல்லாண்டவர் கோயிலில் அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு பொது விருந்து வழங்கப்பட்டது. இதில் சாதி சமய வேறுபாடுகளின்றி அனைத்து மக்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மணப்பாறை நகர்மன்ற தலைவர் கீதா மைக்கேல்ராஜ் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டன. இதேபோல் வேப்பிலை மாரியம்மன் கோயிலிலும் பொது விருந்து நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் கோயில் செயல் அலுவலர் கண்ணன், ஆய்வாளர் வினோத்குமார் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஏழுமலை கோபாலபுரத்தை சேர்ந்தவர் முத்துராமன் தேவி தம்பதியினர். இவர்கள் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் ஆடுகளை கோபாலபுரம் மலையடிவாரத்தில் மேய்ச்சலுக்கு விடப்பட்டிருந்த போது 2 ஆடுகளை மலைப்பாம்பு விழுங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதே ஊரை சேர்ந்த முருகன் பாண்டியம்மாள் தம்பதியினர் மலையடிவாரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த போது 3 ஆடுகளை விழுங்கிய மலைப்பாம்பு நகர முடியாமல் படுத்து கிடந்துள்ளது. இதை கண்ட ஆடு மேய்ப்பவர்கள் வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் வந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் மங்களப்பேட்டையை சேர்ந்தவர் சொக்கலிங்கம். NLC ஒப்பந்த ஊழியரான இவர் தனது மகன் திருமணத்திற்காக சேர்த்து வைத்த பணத்தை உளுந்தூர்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியில் இருந்து எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அன்னை தெரசா நகர் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் சொக்கலிங்கத்தின் கவனத்தை திசை திருப்பி 1,30,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளார். இதுகுறித்து சொக்கலிங்கம் உடனடியாக உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள புனித ஜோசப் கல்லூரியில் 2023-24 ஆண்டிற்கான 12ஆம் வகுப்பு பயின்று முடித்த மாணவ மாணவியர்களுக்கு பல்கலைக்கழக முறைப்படி உடைகள் அணிவித்து சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கமாண்டன்ட் பிஜு வர்கீஸ் MH சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு முடித்த 123 மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜேக்கப் மற்றும் சகோ பாஸ்கர் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் முத்தமிழ் பாசறை சார்பாக 15ஆம் ஆண்டு தமிழர் திருநாள் விழாவினை முன்னிட்டு தமிழெண்ணெய் ஊர்வலம் மதியழகன் தலைமையில் நடைபெற்றது. இதனை தமிழ்நாடு வணிக சங்கம் பேரமைப்பு பொன்னமராவதி வர்த்தக கழக தலைவர் பழனியப்பன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த ஊர்வலமானது சேங்கை ஊரணியில் இருந்து புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. அப்போது வழி நெடுகிலும் ஜல்லிக்கட்டு, காளை மாடு, சிலம்பாட்டம், கோலாட்டம், தாரை தப்பட்டை என பல்வேறு பாரம்பரிய நிகழ்வுகளுடன் ஊர்வலம் வந்தடைந்தது. இந்நிகழ்வை வழிநெடுகிலும் நூற்றுக்கணக்கானோர் மற்றும் வணிகர்கள், பொதுமக்கள் வியப்புடன் கண்டு ரசித்தனர். மேலும் இந்நிகழ்வில் முத்தமிழ் பாசறை நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள், இலக்கியவாதிகள், தமிழ் ஆர்வலர்கள், வணிகர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த எட்டிவாடி பகுதியில் விவசாய நிலத்திற்கு செல்லும் பொது வழியை தனிநபர் ஆக்கிரமித்து தகாத வார்த்தைகளால் மிரட்டுவதாக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர்களிடத்தில் பொதுமக்கள் முறையிட்டனர். இந்நிலையில் ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரியும் அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் பெட்ரோல் கேனுடன் வந்து சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த களம்பூர் போலீசார் பாதிக்கப்பட்டவர்களிடம் சமாதானம் செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக கூறியதன் அடிப்படையில் அனைவரும் கலைந்து சென்றனர். செங்குன்ற பகுதியைச் சேர்ந்த முரளி என்பவர் கூலி வேலை செய்து வருகிறார். இவரது மகன் சுனில் அதே பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு
சுனில் காணாமல் போன நிலையில் பெற்றோர்கள் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் புழல் ஏரியில் ஆண் சடலம் ஒன்று மிதப்பதாக போலீசாருக்கு வந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் மற்றும் தீயணைப்பு குழுவினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் காணாமல் போன சுனில் என்பது தெரியவந்தது. பின்னர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தினை பணிக்காலமாக அறிவித்திட வேண்டி சாலை பணியாளர்கள் தமிழக முதல்வருக்கு தபால் நிலையம் மூலம் கோரிக்கை மனு அனுப்பும் போராட்டம் மாவட்ட தலைவர் ராஜமாணிக்கம் தலைமையில் நடைபெற்றது. அப்போது சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தினை பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும், இறந்து போன சாலை பணியாளர்களின் 30 பேரின் குடும்பத்தினருக்கு வாரிசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாவட்ட செயலாளர் சுந்தரமூர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷ் சிங் உத்தரவின் பேரில் கள்ளசாராய விற்பனை மற்றும் கடத்தல் குற்றத்தில் ஈடுபடுபவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் காவல் ஆய்வாளர் சதீஷ்குமார் தலைமையில் வாஞ்சூர் சோதனை சாவடியில் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது காரைக்காலில் இருந்து அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனத்தை மடக்கி பிடித்த போது பெட்ரோல் டேங்கில் நூதன முறையில் சாராயம் கடத்தியது தெரியவந்தது. மேலும் காவல்துறையினர் அவரிடம் நடத்திய விசாரணையில் பெரும் கடம்பனூரை சேர்ந்த வீரபாண்டி என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து சாராயம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆறுகாட்டுத்துறையிலிருந்து நேற்று மதியம் ராமன் மற்றும் பொன்னுதுரை ஆகியோருக்கு சொந்தமான 2 பைபர் படகுகளில் பொன்னுதுரை, ஜெயச்சந்திரன், ராமன், ரமேஷ், சிவக்குமார் உள்ளிட்ட 5 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். நள்ளிரவு 2 மணி அளவில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீனவர்களை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி 2 GPS கருவி, 1 செல்போன், 1 ஸ்மார்ட் வாட்ச், 50 கிலோ நண்டு, மீன் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து வேதாரண்யம் கடலோர காவல் குழும போலீசாரிடம் மீனவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.